ஏப்ரல் 23ஆம் தேதி 18 வயது பூர்த்தி அடைந்தவர் அனைவரும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும். கட்டாயமா வருகின்ற 23ஆம் தேதி அனைவரும் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். விஜய் தான் வரணும், அவர் தான் வரணும். இவங்க 2 பேர் வந்து ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. எல்லாரும் விஜய் மாமாக்கு தான் ஓட்டு போடணும். நானும் எங்க வீட்டுல சொல்லிட்டேன் எல்லாருக்கும் விஜய் தான் ஓட்டு போடணும். நான் எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு இருக்கிற நம்ம விஜய் இப்ப இருக்க சிஎம் ஆட்டோங்க இல்ல. நீங்க எப்படி இப்ப சுதந்திரமா கேள்வி கேட்டு இருக்கீங்க? அது மாதிரி சுதந்திரமா எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கு. இல்ல நம்மளுக்கு சுதந்திரமா தான் இருக்கும். ஓகே, பெண் குழந்தைகளுக்கு கூட வந்து பாதுகாப்பு இல்ல. எங்க இல்லன்றீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல நடக்க தப்புக்காக ஒரு ஆட்சியாளர் குறை சொல்லக்கூடாது. நான் என்ன கேட்ட டிவிக்கு தானே சொல்லுவேன். விஜய் சார் தான் வரணும். விஜய் அண்ணா வந்தா நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். 234 தொகுதியிலும் இந்த விஜய் தான் வேட்பாளர். தமிழ்நாட்டுக்கு அடுத்த சிஎம் யாரு? விஜய்னா ஒரு மாற்றம் தேவைதான் அப்படின்னா. நாங்க 15 வருஷமா களத்துல இருக்கிறாங்கன்னு சீமானவன் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். வந்தோடனே 3 வருஷத்துல நாற்காலி வேணும், முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றீங்க. என்ன நீங்க கள போராட்டம் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? இன்னைக்கு சீமானன் எல்லா கள போராட்டத்திலயும் இருந்திருக்காரு. அவர் இல்லாத போராட்டம் நீங்க ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம். இவ்வளவு கள போராட்டம் பண்ணிருக்காரு, கண்டிப்பா பண்ணிருக்காரு. ஏன் அவர் இன்னும் மக்கள் ஏத்துக்கல? இல்ல மாத்தி மாத்தி பேசுறது நம்மளுக்கு அது பிடிக்காது. அது நம்ம முன்னாடி ஒரு மாற்றம் வேணும் நம்ம நினைச்சோம். பட் அந்த மாற்றம் நம்மளுக்கு அவரால் கிடைக்காதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால இப்போ விஜய் வரட்டுமே. விஜய் தான் வரணும். என்ன காரணம்? என்ன காரணம்? இவங்க 2 பேரும் ஆண்டுட்டாங்க, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு அடுத்த சிஎம் யார் வந்தா? விஜய் தான் வரணும், அவர் தான் வரணும். இவங்க 2 பேர் வந்து ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. அதனால மாற்றம் இந்த வாட்டி இவர் வந்தா அந்த நாட்டுக்கு நல்லா இருக்குமா, எல்லாத்துக்கும் பாதுகாப்பா இருக்குமா, வயசு பொண்ணுங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுவா இருக்கணும். அதனால அவரு தான் வரணும். இவர் வந்து வேஸ்ட் ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த 1000 ரூபாய் போறதோட இதுதான். அந்த ஓட்டு கேட்க மட்டும் தான் வராங்களே தவிர அது நடுப்புறம் என்னன்றது எதுவுமே காண மாட்டாங்க, எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. அதனால இந்த ஒரு வாட்டி விஜய் வந்தாக்கா நம்ம அவர் நல்லா பார்க்க, எனக்கு இதுக்காக நான் காசுக்காக வரல, மக்களுக்காக தான் நான் வரேன்னு சொல்றாரு. அதனால அவர் வந்தாக்கா நான் இதுவா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு அடுத்த சிஎம் யார் வந்தா நல்லா இருக்கும்? விஜய் சார் தான் வரணும். என்ன காரணம்? இப்ப இவர் வந்தா நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். இத்தனை வருஷமா ஆட்சி ஆண்டது வேஸ்ட். இருந்தவங்க எல்லாம் எங்களுக்கு நல்லது செய்யல, இனிமேட்டு இவராட்சி வந்து நல்லது செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை. முக்கியமா என்ன செய்யணும்? பெண்களுக்கு பாதுகாப்பு. பொம்பளை பிள்ளை 5 வயசு பிள்ளையா இருந்தாலும் நீங்க விட்டு வைக்க மாட்டாங்க. அவனுங்களுக்கு முதல்ல என்ன தன்னணுமோ அதை கொடுக்கணும். 2வது விலைவாசி குறைவு. மக்களுங்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்வாருன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்க குடும்பத்தை விட்டு இன்னைக்கு ஆட்சியில வந்து நிக்கிறாருன்னா அது மக்களுக்காக வர்றாரு. அதனால அவர் நல்லது செய்வாருன்னு என்ற நம்பிக்கை இருக்கு. இப்போ எல்லாருமே தேர்தல் நேரத்துல பல அறிவிப்புகள் அதெல்லாம் சொல்றாங்க தான். அந்த நேரத்துக்கு கண்டிப்பா செய்வாரு. செய்யாம போயிட்டாரு. செய்ய மாட்டேன் அந்த மாதிரி சொல்ல மாட்டாரு. கண்டிப்பா செய்வாரு. ஏன்னா வீட்டை விட்டுட்டு அவரு சொத்து எல்லாம் அழிச்சிட்டு இன்னைக்கு வந்து இருக்கிறாரு. யாருக்காக இருக்கிறாரு? நம்ம நாட்டுக்காக வந்து போராடின்னு இருக்கிறாரு இந்த வெயில்ல. அதனால அவருதான் வரணும், அவருதான் பிடிக்கும். எங்க வீட்டுல எல்லாமே அவருக்கு தான் ஓட்டு. ஆமா, எல்லாம் அக்கத்து பக்கத்துல எல்லாமே நாங்க அவருக்கு தான் ஓட்டு. அவருதான் வரணும்னு பேரா. இவங்க 2 பேர் வரக்கூடாது. இவங்க 2 பேர் வர்றதுனால ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. என்ன இருக்குது வர்றது? எதுவுமே கிடையாது. இந்த 5 வருஷத்துக்கு எல்லாம் மாத்துவாருன்னா சொல்றாரு, அது மாதிரி செஞ்சு காட்டுவார். இந்த எலெக்ஷன்ல யார் முதலமைச்சரா வந்தா நல்லா இருக்கும்? நான் என்ன கேட்ட டிவிக்கு தானே சொல்லுவேன். என்ன காரணத்துக்காக? அவங்க புதுசா இப்பதான் வந்து வந்திருக்காங்க, எல்லாருமே ஆட்சி பண்ணிட்டாங்களே, இப்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அதுக்காக தான். வாய்ப்பு கொடுக்காத என்ன காரணம்? என்ன காரணம்னா கேர்ள்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்டா கொடுக்குறாங்க. அவங்க இதுல பாதுகாப்பு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்காக வந்து அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆமா, டிஎம்கே எல்லாம் பெரிய கட்சி அப்படிலாம் சொல்றாங்க. ஆமா அண்ணா, ஒரு பெரிய கட்சியே இவரால ஜெயிக்க முடியும் அண்ணா. விஜய் அண்ணா வந்தா நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நாங்க 2 பேரும் பார்த்தாச்சு என் வயசுல இருந்து.
எனக்கு எதுவுமே ஜெயலலிதா அம்மா இருந்த மாதிரி ஆட்சி எதுவும் இல்லைன்னு நான் அப்படிதான் இருக்கிறேன். அப்படி நம்பல எதுவுமே. ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது லேடிஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு தனியா போனா கூட இந்த கொள்ளை கருப்பு அதெல்லாம் இந்த ஸ்கூல்ல இந்த பாலியல் வன்மை இதெல்லாம் கிடையாம இருந்துச்சு. ஏன்னா இந்த அம்மா அப்படி கொண்டு வந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் எதுவுமே சரியா இதுவும் ஆகல. புதுசா அண்ணன் ஒரு நடிப்பை விட்டு வராருன்னா அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா அவரை படத்தை விட்டுட்டு அவரு இப்படி பண்ணுவாரு அப்படி பண்ணுவாரு, பணத்துக்கோசம் வருவாங்க அதெல்லாம் சொல்றாங்க. பணத்துக்கோசம் இன்னொரு படம் இல்ல 10 படம் நடிச்சு அதுல சம்பாரிச்சுட்டு போலாம். அவரே இதுல வரணும். அது சில பேர் புரியும். ஆனா புரியாத மாதிரி என்ன சொல்றது, தூக்கத்துல இருக்கவங்களை எழுப்பா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுன்ற கதை அது. நாங்க 15 வருஷமா களத்துல இருக்கிறாங்க அண்ணன் சீமானவர்னு எதிர்பார்த்துன்னு இருக்கோம். ஏன்னா மாற்றம் வரணும்னா அவர் வந்தாதான் கண்டிப்பா மாற்றம் வரும். ஏன்னா இந்த 70 வருஷம் திராவிட ஆட்சியில மாறி மாறி சொல்லிட்டு தான் இருக்காங்க, யாருமே ஒன்றும் செஞ்சுதான் இல்லை. புது மாற்றம்னா அவர் தான் வரணும். அவர் வந்தோடனே ஒரு வருஷத்துலேயே எல்லா மத ஷாப்பையும் மூடிடுவார். எல்லா டாஸ்மார்க்கும் இருக்காது இங்க கண்டிப்பா. அது அவர் கண்டிப்பா அவரோட கொள்கையில அது கண்டிப்பா இருக்கும். சீமான் தொடர்ந்து 15 ஆண்டு காலமா அரசியல் அவரால் இதுவரையும் ஒரு முதலமைச்சர் ஆக முடியல, ஒரு எம்எல்ஏ ஆக முடியல, என்ன காரணம்? அவர் பெரிய உங்களுக்கு அரசியல் மகனாவோ எந்த இதுலயும் வரல. அவர் அடிப்படை நம்மள மாதிரி மக்களோட மக்களா தான் வந்துட்டு இருக்காரு. இப்ப நான் போயிட்டு அந்த முதலமைச்சர் சீட்ல உட்கார முடியுமா? அவர் அண்ணன் பின்னாடி நீங்க 36 லட்சம் இளைஞர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தரும் அவரோட கொள்கை ஏற்றுதான் இருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க ஓட்டு சேதரம் இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும். சத்தியமா அது ஒரு பசையிடம் கூட சான்ஸே இல்லை. ஏன்னா அவருக்கு போடுறாங்க, அவருக்கு தான் போடுவாங்க. புதுசா விஜய் வராரு இந்த மாதிரி சொல்றாங்க, அது அவங்க ரசிகர் பொறுத்த மனநிலை பொறுத்து அவங்க போடுவாங்க. ஆனா எங்க அண்ணன் வந்தா ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். இப்ப இருக்க சிஎம் ஆட்டோங்க, என்ன காரணம்? இப்ப இருக்க இது நல்லா இருக்கு. அது அவரே நிச்சயம் 2.0 ஆட்டம் வந்துருவாரா? வரத்துக்கு எல்லா பசங்களும் இருக்கு. 200 தொகுதி மேல வருவான்றாரு. 234 தொகுதி இருக்கு. அவர் 200 தொகுதி டார்கெட் பண்ணியிருக்காரு. எங்களுடைய இது கருத்துக்கு முன்னாடி 220 வருவாரு. 220 வந்துருவாரு. அப்ப இந்த 5 வருட ஆட்சி எப்படி இருக்கு டிஎம்கே? இல்ல நீங்க எப்படி இப்ப சுதந்திரமா கேள்வி கேட்டு இருக்கீங்க. அது மாதிரி சுதந்திரமா எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கு. இல்ல நம்மளுக்கு சுதந்திரமா தான் இருக்கும். ஓகே. பெண் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. எங்க இல்லன்றீங்க? 2 வயது பெண் குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்ல. திமுக அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலுமே டெய்லி நீங்க மொபைல் ஓபன் பண்ணி நியூஸ பார்த்தாலே எங்க பார்த்தாலும் கஞ்சா போதையில ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்ப நம்ம பேசுறோம்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட மீஞ்சூர்ல கஞ்சா போதையில அந்த டிஎம்கே சார்ந்தவங்க எலெக்ஷன் டைம்னால எல்லா இது ஒரு சின்ன இது வந்தா வீட்டுல தும்பலாம் வெளியே வர நிலைமை இருக்கு இப்போ இருக்கிற எலெக்ஷன்ல. இதனால சரிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம் காட்சியிலும் சரி, உங்களுக்கு தெரியாது ஆட்சியில போதைப் பொருள் கலாச்சாரம் கம்மியா இருந்ததுனால. கலாச்சாரம் கம்மியா இருந்ததுனால இல்ல, கலாச்சாரம் வெளியே வரல, நியூஸ் அதிகமா வெளியே வரல சரிங்களா? இப்போ இவங்க இதனால இவங்க அதிகமா பண்றதுனால இவங்க மேல ஏதாவது ஒரு அகைன்ஸ்ட் கொண்டு வரணுன்றக்காக வெளியே கொண்டு வராங்க. ஏன் உத்தரப்பிரதேசம் இல்ல, குஜராத்ல இல்லாத கஞ்சா இங்கே இருக்கு. கஞ்சா எங்க இருந்து இதுவாது வெளியாகுது? குஜராத் வந்து சரி தடுக்க வேண்டிய இடத்துல இவர் எல்லா இது பண்ணிட்டு இருக்காரு. காவல்துறை இருக்குங்க, எல்லாமே பண்ணித்தானே இருக்காரு. பண்ணிட்டு இருந்தா ஏன் பெண்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை? பாதுகாப்பு இல்ல, பெண்கள் யாருமே கிடையாது. எதிர்கட்சி சொல்றதுதான். இப்ப அண்ணா அண்ணா பல்கலைக்கழகம் நினைச்சு பேட்டியில 3 பேர் அதான் சொல்லிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? பாதுகாப்பு இல்ல சார். அதான் நீங்க அகைன்ஸ்டா பேட்டி எடுக்காதீங்க சரிங்களா? ஒரு பிடிச்சி எடுக்கிறேன். முக்கியமா என்ன செய்யணும்ப்பா வந்த உடனே பெண்களுக்கு பாதுகாப்பு. பொம்பளை பிள்ளை 5 வயசு பிள்ளையா இருந்தாலும் நீங்க விட்டு வைக்க மாட்டாங்க. அவனுங்களுக்கு முதல்ல என்ன தன்னகுணமோ அதை கொடுக்கணும். ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது லேடிஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு தனியா போனா கூட இந்த கொள்ளை கருப்பு அதெல்லாம் இந்த ஸ்கூல்ல இந்த பாலியல் வன்மை இதெல்லாம் கிடையாம இருந்துச்சு. ஏன்னா இந்த அம்மா அப்படி கொண்டு வந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் எதுவுமே சரியா இதுவும் ஆகல. புதுசா அண்ணன் ஒரு நடிப்பை விட்டு வராருன்னா அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். எங்கேயோ ஒரு இடத்துல நடக்க தப்புக்காக ஒரு ஆட்சியாளர் குறை சொல்லக்கூடாது. சிஎம்மா யாரு? எங்கள் தளபதியை வந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு மாற்றம் தேவை தமிழ்நாட்டுக்கு. ரெண்டு பேரும் தான் மாற்றி மாற்றி ஆண்டுகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மாற்றம் எங்களுக்கு தேவை. அதனால எங்கள் தளபதி வரணும். ஒரு மாற்றம் தேவைப்படுது தமிழுக்கு. அவர் வந்தால் நல்லா செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பெண்கள் பாதுகாக்கப்படுவாங்க, எல்லாமே சொல்லியிருக்கிறாரு அவர். நாளைக்கு 16ஆம் தேதி கூட ஒரு புக்கு வெளியிடுறாங்களாம். அந்த புக்கில் எல்லாமே நாங்கள் அறிக்கை விடுவோம், தேர்தல் அறிக்கை என்னென்ன இருக்கோ அத்தனை விடுவோம் மட்டும் எங்கள் தளபதி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மாறும் சார், கண்டிப்பாக மாறும். எல்லாரும் இப்போ எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் பேசிக்கிறாங்க அது ஓட்டா மாறாது, எல்லாம் சின்ன குழந்தைங்க, அப்படிலாம் இல்லை சார். கண்டிப்பாக மாறும்.
சினிமா விட்டு ஒரு அரசியலுக்கு வந்து பணம் சம்பாதிக்க தான் வராரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பணம் சம்பாதிக்கணும் ஒரு சம்பாதிப்பாரு. இந்த சினிமாலயே அவருக்கு எவ்வளவு லட்சம் கொடுக்குறாங்களே, இதுல வந்து அவருக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? அதிகமா லாபம் வருது. அதெல்லாம் வராது. அவர் அந்த மாதிரி இருந்தாருன்னா இன்னைக்கு அரசியல்ல போய் இது சினிமாவிலே இருந்திருப்பாரு. அரசியல வரணும் அவசியமே கிடையாது. கரூர் பிரச்சனை நடந்ததுக்கு அவர் ஒதுங்கி போயிருக்கலாமே, அவருக்கு தான் நஷ்டம். எவ்வளவு ஆபத்து பண்ணாங்க. அப்பயே அவர் ஜெயிச்சு நிக்கிறாருன்னா மக்களுக்கு நல்லது செய்வான்ற நம்பிக்கையில வர்றாரு. மக்களுக்கு எல்லா ஓட்டுமே அவருக்கு தான். ஆமா, இந்த இன்னைக்கு கூட டிவில போட்டு காட்டுறாங்க, அவ்வளவு கூட்டம். அப்ப ஓட்டு அவருக்கு விழுகாதா? விழுகும், அவருக்கு தான் ஓட்டு விழுகும். இந்த வாட்டி அவருக்கு தான் ஓட்டு. எல்லார்ட்டையும் கேளுங்க பேட்டி, அதுல அவருக்கு தான் ஓட்டு. தமிழ்நாட்டுக்கு அடுத்த சிஎம் யாரு? விஜய்னா ஒரு மாற்றம் தேவை அப்படின்னா எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒரு சேஞ்சை பார்ப்போம். வராங்க, இதுக்கப்புறமா இவரோட பேக்ரவுண்ட்ஸும் ரொம்ப பெருசா இருக்குல்ல, அட்லீஸ்ட் அவங்க வந்தா வச்சு நம்மளுக்கு ஏதாச்சும் சேஞ்ச் வருது அப்படின்றத பார்க்கலாம். அனுபவம் இல்லாத ஒருத்தரால எப்படி சேஞ்ச் கொடுக்க முடியும்? இப்ப இவங்களுக்கு வந்து வாரிசா வந்துகிட்டே தானே இருக்கு. அதாவது ஒரு ஹையராவே இவங்க வாரிசா எல்லாமே பண்ணிட்டே தான் இருக்காங்க. நம்மளுக்கு அவ்வளோ ஒன்றும் சாட்டிஸ்ஃபையா இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால மேபி இவர் வந்தா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த முதலமைச்சரா யார் வந்தா நல்லா இருக்கும்? விஜய் தான் வரணும். விஜய் என்ன காரணம்? என்ன காரணம், இவங்க 2 பேரும் ஆண்டுட்டாங்க, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், வேற ஒண்ணும் இல்லை. அதான் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்? சின்ன பிள்ளைய இது பண்றாங்க, எவ்வளவோ இது இருக்குது, அதனால தான், வேற ஒண்ணும் இல்லை. விஜய்க்கு வந்து போராடலாம், சரியான கூட்டம் வருது, ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றாங்க. யார் சொன்னது? அவங்க சொல்றதுக்கெல்லாம் அப்படி இது பண்ண முடியாது. நான் என்ன சொல்லணுமா, அவருக்குன்னு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், வரட்டும், வேற ஒண்ணு. ஓட்டு போட்டுருவீங்க? ஆமா, விஜய்க்கு தான் 5 ஓட்டு எங்க வீட்டுல. விஜய்க்கு வந்து சின்ன பசங்க இளைஞர்கள் தான் ஓட்டு போடுறாங்க, பெரியவங்க போடுறாங்க. எங்க மாமனார் கூட போடுறாரு, விஜய்க்கு தான் போடுவாருன்னு. நானும் பெரியவர் தானே, சின்ன பையன். எனக்கு கடந்த தேர்தல் நீங்க யாரு ஓட்டு போட்டீங்க? கடந்த தேர்தல் வந்து டிஎம்கே தான் போட்டோம். தேவையில்லை, விஜய் தான் போட போறீங்க? ஆமா, விஜய்க்கு தான். இவர் வந்தால் முக்கியமா இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நிறைய இருக்குண்ணா, பட் அது ஸ்பெசிஃபை பண்ணா கரெக்டா இருக்குமான்றது தெரியல. நிறைய இருக்கு. ஸோ ஒன்றுமே, அதாவது இங்கே அட்வான்டேஜ் இது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி எடுத்தாலே நமக்கு நிறைய வரும். ஸோ அப்படின்னு செஞ்சாவே போதும். யார் செய்யறாங்க, செய்ய மாட்டாங்க. அதே மாதிரிதான் இவருமே நிறைய அறிவிப்புகளை கொடுக்குறாரு. இவரும் செய்யாம விட்டுட்டாருன்னா கொடுத்து பார்ப்போம், ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். செய்யறாங்களான்னு பார்ப்போம். செய்யலன்னா அடுத்த ஓட்டம் இருக்குல்ல, அடுத்த ஓட்டே போட போறது இல்ல, அவ்வளவுதான். விஜய் அவர்களுடைய நிகழ்ச்சிகளை பாத்தீங்கன்னா பொதுவாகவே நிறைய கூட்டம், அந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பார்ப்போம். நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 23க்காகவும் அது ரிசல்ட் மானிட்டரிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுக்கு ஒரு ஓட்டு, வீட்டுல ஒரு விஜய் இருக்காங்க அப்படின்னு டெஃபினட்டா. ஆமா, கண்டிப்பா இருக்காங்க, டெஃபினட்டா இருக்கு. ஆமா, அவர்களுடைய ஆதரவு கண்டிப்பா ஆதரவு தான். அவருக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே 3 வாட்டியும் அவருக்கு தான் ஓட்டு போட்டுட்டு. இப்போ விஜய் சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சி, திராவிட எதிர்ப்புன்றது ஒரு கொள்கையில முக்கியமா வச்சிருந்தாரு. விஜய் அவருடைய அரசியல் வருகைக்கு பிறகு தொடர்ந்து எந்நேரமும் அவர்களே மட்டுமே விமர்சனம் செய்துட்டே இருக்காங்க. அதுக்குதான் அவர் சொல்றாருல, தம்பி தம்பி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவரோட நிலைப்பாடு வந்து அவரு பொதுக்கூட்டத்துல அறிவிச்சதுல இருந்து தூரமா நான் வச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. நிறைய பத்திரிகை இதெல்லாம் சொல்றாரு. அதுவும் நீங்க கடந்து போயிருக்கலாமே, நேரமும் அவர்களை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. அவங்க உங்களை எந்த இடத்துலயும் பேசுறதே கிடையாது. அப்படி இல்ல ப்ரோ, இப்போ இவங்க வந்து தனிச்சு தான் எல்லாத்துலயும் வந்துட்டு இருக்காங்க. அவர் வந்து திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமா, அவரோட கொள்கை சொல்லிடுறாரு. இவர் வந்து தமிழ் தேசிய இதுலதான் இருக்கிறாரு. அதனால அந்த சித்தாந்தத்துல இருந்து இவர் விலகி இருக்கிறாரு. விலகி இருக்க சொல்ல ஒரு எதிரியை வந்து கருத்தால எதிர்க்க தான் செய்யணும். அதுக்கு வந்து அவங்க எதிர்கருத்து வைக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்த முதலமைச்சரா யார் வந்து? கண்டிப்பா விஜய் வரணும் சார். விஜய் ரசிகர் இல்ல, ரசிகர் கிடையாது. நான் வந்து சீமான் கட்சியில தான் இருக்கேன். அங்கேருந்து நான் வெளியில வந்து இப்போ புது மாற்றத்துக்காக தளபதிக்கோசம் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இல்லை, மாற்றி மாற்றி பேசுறது நம்மளுக்கு அது பிடிக்காது. அது நம்ம முன்னாடி ஒரு மாற்றம் வேணும்னு நம்ம நினைச்சோம். பட் அந்த மாற்றம் நம்மளுக்கு அவரால் கிடைக்காதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால இப்போ விஜய் வரட்டுமே. அதுதான் சார் சொல்லிட்டேன் நான் தான். அவங்க வந்து மாற்றி இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறாங்க. அந்த பேச்சு நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது. அதனால நம்ம வெளியில வந்துட்டோம். வந்தோடனே 3 வருஷத்துல நாற்காலி வேணும், முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றீங்க. என்ன நீங்க கள போராட்டம் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? இன்னைக்கு சீமானே எல்லா கள போராட்டத்திலயும் இருந்திருக்காரு. அவர் இல்லாத போராட்டம் நீங்க ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம். இவ்வளவு கள போராட்டம் பண்ணிருக்காரு, கண்டிப்பா பண்ணிருக்காரு. ஏன் அவர் இன்னும் மக்கள் ஏத்துக்கல? மக்கள் ஏத்துப்பாங்க ப்ரோ. எங்களோட இதுவே வந்து ஆட்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. பாதி கடையிலே நீந்திட்டோம், இன்னும் கரை தான் வந்துரும். 31 குடிச்சிட்டு வரும். கண்டிப்பா குடிப்போம். நான்
அது விஜய்க்கு கண்டிப்பா எங்களோட ஆதரவு விஜய்க்கு மட்டும்தான். உங்களுடைய நம்பிக்கை வந்து விஜய். ஆமா, நம்பிக்கை விஜய் தான். அவரு கூட்டம்லாம் சொல்றாங்க, கூட்டம்லாம் சேர்ந்தா ஓட்டா மாறாதுன்னுவாங்க. அவருக்கோசம் கூட்டம் நிக்கிறதே ஓட்டா மாறதுக்கோசம். அது வந்து இப்ப சொல்ல முடியாது, ஓட்டு போடும் போது தெரியும். கூட்டம் ஓட்டா சேருதா சேரலையான்றது அப்ப தெரியும். தமிழ்நாட்டுடைய அடுத்த சிஎம்மா யார் வந்தா நல்லா இருக்கும்? அடுத்த சிஎம்மாவா மக்கள் கையில தான் இருக்கு. உங்களுக்கும் ஒரு விருப்பம். நீங்க சொல்லு, சும்மா இவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா யார் வரும்? ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். ஸ்டாலின். என்ன காரணம்? இல்ல எங்க சைடுலாம் நல்லா செஞ்சிருக்காங்க. என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா வந்து எங்க தாத்தாதுல இருந்து எங்க அம்மா எல்லாம் டிஎம்கேல இருக்கிறாங்க. அந்த இதனால எங்க அதுலயே போயிடுச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. மாசம் 1000 ரூபாய் போடுறாங்கண்ணா. அப்புறம் இப்ப வந்து நடுவுல 5000 ரூபாய் போட்டாங்க. என் வீட்டு வாடகை 8500 ரூபாய் வருது. ஆனா இதெல்லாம் பார்த்தா எனக்கு அந்த 5000 ரூபாயும் வரல, மாசம் 1000 ரூபாயும் வரல. இது வரைக்கும் வரல. நானும் 4-5 வாட்டி எழுதி கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம காசே ரிப்பீட் அடிக்கிற வேலைதான். என்ன சொல்றாங்க? ஏன் வரலன்னா, திருப்பி நாங்க ஓட்டு போடணும்ல. நல்லா காஞ்சி போயிட்டு திருப்பி ஓட்டு போட்டா திருப்பி வரும்ன்றாங்க. எனக்கு தேவையில்லைன்னு விட்டேன் நான். நான் 2 வருஷம் ஆகுது. 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு தான் வருது. நான் இன்ன வரைக்கும் ரோட்ல உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு வரல, நானும் அதை எதிர்பார்க்கல. நான் கஷ்டப்பட்டாதான் எனக்கு சோறு. வரல. என்ன மாதிரி ஒண்ணு எவ்வளவு பேருக்கு வரலன்னு கேட்டாதான் தெரியும். எல்லாருக்கும் வந்துருது. நானும் அம்பானி எல்லாம் சொல்லலாம் முடியாது. நானும் தான் கஷ்டப்படுறது. புது மாற்றம் ஒண்ணு வரும்னா எங்க அண்ணா வரணும்ன்றதுக்கு தான் நம்மளோட சப்போர்ட். எல்லாருமே விஜய் விஜய் தான் சொல்றாங்க. ஓட்டு போடும்போது போடுவாங்க. விஜய் தான் சொல்றாங்க. ஆனா விஜய்க்கு தான் ஓட்டு. நீங்களே வேணா டிவியை பாருங்க, நீங்க ஜெயிச்சு பாருங்க, செய்வாங்க. எங்கள் ஓட்டு விஜய்க்கு.